ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு சில யூடியூபர், அதாவது இந்த வீடியோ யார் பார்க்க வேண்டியதுன்னா, நீங்க சப்ஸ்கிரைபர்லாம் கெயின் பண்ணிட்டீங்க, வியூஸ் எல்லாம் நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க பார்க்க வேண்டியதில்ல. இனிமே சேனல் ஆரம்பிக்க போறேன், இல்ல ஆரம்பிச்சு ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டினியூவா பார்க்கலாம். 100% பெனிஃபிட்டா இருக்கு இந்த வீடியோ. எல்லாரும் யூடியூப்ல ஜெயிச்சிட முடியாது, ஒரு சில பேரால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன் அவங்க ஜெயிச்சாங்க, நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கறதான முழு விஷயத்தையும் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள், மேலோட்டமான விஷயங்கள், ஒரு 4-5 டிப்ஸ் சொல்றேன். இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா யூடியூப்ல growth ஆகவே முடியாது அப்படிங்கறத சொல்லிடுறேன். உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். 50 நான் சொல்லிடுறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன் உங்களால யூடியூப்ல ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ரீசனே உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதனாலதான் யூடியூப்ல உங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தரலாம். ஸ்ரீ சாய் மீடியா அப்படிங்கிறது. இந்த சேனல்ல பிளாக்ஸா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸா இருக்கட்டும், நிறைய குக்கிங் வெரைட்டியா குக்கிங் வீடியோஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல சாய்பாபா பற்றிய ஒரு வரலாறு, ஹிஸ்டரி, அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூட ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்ன அப்படின்னா அடுத்தவங்க காப்பி கட்னு சொல்லுவாங்க, அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போறது. அடுத்தவங்க வீடியோனா அடுத்தவங்க வீடியோல உள்ள கண்டென்ட்டை எடுத்து போட்டீங்கன்னா அதாவது எடுத்து போடலாம், அதுலயே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், ஒரு சின்ன அப்டேட் யூடியூப் பத்தி கொடுக்குறேன் அப்படின்னா, யூடியூப் பத்தி அப்டேட்னு வந்துச்சுன்னா எல்லாம் போட்டுதான் ஆகணும். நான் உதாரணத்துக்கு என்ன சொன்னா கூட ஒரு சரியா வராது. வேற யார சொல்லலாம், ஒரு பெரிய டெக் சேனல் இருக்கு, அந்த டெக் சேனல்ல ஒரு டெக் சம்பந்தமான செய்திய ஒரு வீடியோ போடுறாங்க, நல்ல வியூஸ் போகும், 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ். ஏன்னா அவங்க பெரிய சேனல், வீடியோ போட்டோடனே 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போயிடும். அத உடனே எடுத்து நம்ம சேனல்ல அந்த ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம சேனல்ல போட்டோம் அப்படின்னம்னா சேனல் உருப்படுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, உங்க சேனல்ல ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அந்த சேனல்ல ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அந்த சேனல்ல ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க, அந்த சேனலை ஃபாலோ பண்ற 50 பேர் தான் உங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருப்பாங்க. சோ உங்க வீடியோல அந்த தம்ப்நெயில் இருந்தா கூட, டைட்டில் இருந்தா கூட, இல்ல வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா கூட பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்க அந்த செய்தியை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதனால அடுத்தவங்கிறத விட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் போடுற கண்டென்ட்டை நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்ல, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. பெரிய யூடியூபர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்டென்ட்டை நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. அது தேர்ந்தெடுக்கிறதா ஒரு 2 மாசம் கழிச்சு தேர்ந்தெடுக்கலாம் அவங்க போட்ட வீடியோவை, இல்ல அவங்களுக்கு முன்னாடியே நீங்க வீடியோ போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க போட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸும் வராது, எதுவுமே வராது. ஓகேங்களா? ஒரு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு அந்த வீடியோ போடுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு வியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே தேவையில்லை, நீங்க ஓன் கண்டென்ட்டா போடுங்க. கண்டென்ட் தான் ஒரு முக்கியமே. அவங்க இல்ல எடுத்து போட்டாலும் டிஃப்ரெண்ட் டைப்ல போடணும். டிஃப்ரெண்ட் டைப்ல போட்டாலும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இருந்தாலும் அந்த மாதிரி. 2வது விஷயம், பிகைனர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னா, காப்பி ரைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மனசுல என்ன வந்துருச்சு அப்படின்னாலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பெரிய பெரிய யூடியூபர்லாம் பயன்படுத்துறாங்களே அப்படின்னா அவங்க MCNல ஜாயின் பண்ணிருப்பாங்க, இல்ல பெய்ட் பண்ணி ஒரு மியூசிக் பயன்படுத்துறாங்கன்னா காசு கொடுத்து அந்த மியூசிக்கை வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா யூடியூப்ல உள்ள ஃப்ரீ மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம சின்ன யூடியூபர் அப்படிங்கிறப்ப நம்ம காசு கொடுத்து ஒரு மியூசிக்கை வாங்கி பயன்படுத்த முடியாது. 2வது விஷயம் இன்னொன்னு என்னன்னா நம்ம MCNல அவ்வளவு சீக்கிரம் நம்மளை ஜாயின் பண்றதுக்கு அவங்க அனுமதி தர மாட்டாங்க. ஏன்னா சின்ன சேனல் அப்படிங்கறதுனால அவங்களுடைய மியூசிக்கை எடுத்து பயன்படுத்த முடியாது. அந்த காப்பிரைட் வீடியோ கிளிப்ஸோ மியூசிக்கோ இந்த மாதிரி யூடியூப்லயே ஃப்ரீ மியூசிக் இருக்கு, அது பயன்படுத்திக்கலாம். அதை தவிர்த்து சொல்றேன், பயன்படுத்தணும்னு எந்த ஒரு இடத்துல நீங்க நினைக்கிறீங்களோ, மூவி கிளிப்ஸ், வாட்ஸ்அப்புக்கு சாங்கு, அந்த மாதிரி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க சேனல் growth ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்ல, தோத்து போயிருவீங்க. இல்ல ஒருவேளை வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்ல செம growth ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்படிங்கிற இடத்துல பிரச்சனைகள் நிக்கும், நீங்க காப்பிரைட் விஷயங்கள்லாம் பயன்படுத்தினீங்கன்னா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி புதுசா சேனல் ஆரம்பிச்சோடனே சம்பாதிக்கணும், எப்ப மானிட்டேஷன் கிடைக்கும், எப்ப காசு வரும். எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்னென்ன சேனல் ஆரம்பிச்சிட்டேன், 60 வீடியோ போட்டேன், எங்க போய் காசு எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. எங்க போய் காசு எடுக்கிறது? சோ இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கறத மைண்ட் செட்ல வச்சுக்காதீங்க. நீங்க வீடியோக்கள் போடணும், வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கறத மைண்ட் செட்டா வச்சுக்கிட்டு சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களை தேடி வரும்.
நீங்க பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி ஆனா பணம் உங்களை தேடி வரும். சோ அந்த வீடியோ சேனல் ஆரம்பிக்கையிலே நல்லா சம்பாதிச்சிடலாம். யூடியூப் ஆரம்பிச்சோம்னா நிறைய சம்பாதிச்சிடலாம். யூடியூப் ஆரம்பிச்சோம்னா நம்ம அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் அந்த மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சேனல் அது ஒரு மனசுல ஒரு ஓரமா இருக்கணும். மானிட்டேஷன் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு அது ஒரு ஓரமா இருக்கணும். அதையே முழு மைண்ட் செட்டா வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா காசு சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த மைண்ட் செட் வச்சீங்கன்னா அந்த சேனல் உருப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட குறுக்கு வழிகளை எல்லாம் தேட சொல்லும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டே வராதீங்க. ரெண்டாவது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா கண்டென்ட் மிக்ஸ் பண்ணி போடுறது. மகா உருப்படாத செயல் என்னன்னா பெரிய சேனல் ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனல் வந்து கண்டென்ட் மிக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா ஒரு 1 லட்சம் வியூஸ் ஆகுது வந்துடும், பார்வையாளர்கள் பார்த்துருவாங்க. சின்ன சேனல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறது நாளைக்கு அந்த கண்டென்ட் மிக்ஸ்டு கண்டென்ட் போடுற சேனல் உருப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு அடுத்த வீடியோ வேற வீடியோ போட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. சோ வியூஸ் அப்படிங்கிறது வராது. சில பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போயிடுவாங்க. சோ மிக்சடு கண்டென்ட் அப்படின்னு நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சேனல் உருப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது முழுக்க இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நீங்க மிக்சடு கண்டென்ட் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் வச்சு சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சி. ஒரு 10 வீடியோ அப்படியே ஜோர்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச ஜோர்ல 10 வீடியோ 10 நாள் 20 நாள் போட்டு விட்டுட்டு நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டு 20வது நாள் இந்த காத்து போன பலூன் மாதிரி அப்படியே போயிடுறது. அட போடா அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கிற சேனலும் உருப்படாது. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். டெய்லினா டெய்லி 3 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா உங்க சேனல் உருப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, கிளிக் பைட் தம்ப்நெயில், கிளிக் பைட் டைட்டில் அது இருக்கணும். ஒரு யூடியூபர் கத்துக்கணும். கிளிக் பைட் வச்சா கூட உள்ள அந்த கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இல்லாம வெறும் கிளிக் பைட்டா போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனல் உருப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கிளிக் பைட் மீன்ஸ் வெளியில வந்து ஒரு ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம்னு போட்டு விட்டுட்டு உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது வீடியோக்குள்ள. அந்த மாதிரி அதெல்லாம் கிளிக் பைட் அது மாதிரி இதெல்லாம் உருப்படவே ஒரு சேனல்லாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி சேனல் நேம் சேஞ்ச் பண்றது, சேனல் லோகோவை அடிக்கடி சேஞ்ச் பண்றது, சேனல் பேனர் அடிக்கடி சேஞ்ச் பண்றது, இந்த வீடியோ போடுறது திரும்ப டெலீட் பண்றது, சேனலை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறது, அவங்களும் உருப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. அந்த சேனல் குரோத்தும் ஆகாது. இப்போ செல்வாட்டுக்கு என்னோட லோகோ இருக்கு, நான் இப்போ லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இப்போ இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னம்னா உங்களுக்கு தேடுறதுக்கான பெரிய சேனல் ஐட்டம்னா ஒன்றும் தெரியாது, சரி அப்படின்னு விட்டுருவாங்க. சேனல் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோவே போட்டு விட்டுறலாம். சின்ன சேனல்கள் அடிக்கடி மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் குழம்பி உங்க வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க. சேனலும் குரோத் ஆகாது. சஜெக்ஷன் ப்ரௌசிங் ஃபீச்சர் எல்லாம் போகவே போகாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னா டென்ஷன் ஆகுறது. வியூஸ் வரல, ஐயோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, புலம்பிக்கிட்டு இருக்குது, டென்ஷன் ஆகுறது, எனக்கு ஏன் வரல. அந்த வீடியோ அப்லோடு பண்ணி விட்டாச்சுன்னா நம்ம வேலை என்ன, கரெக்டான தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் போட்டு வீடியோ நல்ல கண்டென்ட் போட்டு அப்லோட் பண்ணி விடுறது. அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வியூஸ் வர்றது நல்ல 4 பேருக்கு ஷேரும் பண்ணி விட்டுறணும். நம்ம வீடியோக்களை ப்ரமோட் பண்றது, ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடணும். சேனலை ப்ரமோட் பண்றதா இந்த டோட்டலா மொத்தத்தை ஷேர் பண்ற விஷயங்களை செஞ்சுக்கணும். வியூஸ் தன்னால ஒரு அடுத்த வீடியோ என்ன கண்டென்ட் போடலாம், அடுத்த வீடியோ என்னென்ன பண்ணலாம் அதை யோசிக்க போறேன். அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ அப்லோட் பண்ணி விட்டேன், டேக் போட்டு டைட்டில் போட்டு வியூஸ் வரலாம். நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அடுத்த வீடியோ நான் எப்படி மேக் பண்ண முடியும், புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். என்னோட வேலை வீடியோ எடுத்து போட வேண்டியது. வியூஸ் வர்றது பிடிச்சவங்க பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க விட்டுருவாங்க. அடுத்த வீடியோ நான் மேக் பண்றதுக்கு என்னவோ அதை யோசிச்சு அதுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதுக்கு டைட்டில் ரெடி பண்ணி அங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, அந்த சேனலும் உருப்படுறது, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கான சேனலும் உருப்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்க என்ன கேட்டகரியோ அதுல அப்பப்ப அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் ஒரு டெக் கேட்டகரினா டெக் கேட்டகரி சம்பந்தமா எத்தனை நியூஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க கேட்டகரி என்ன வாய்ஸ்ல, என்ன கேட்டகரி வாய்ஸ்ல இருக்கீங்களோ அந்த கேட்டகரியை பத்தி ட்ரெண்டிங்ல உள்ளது என்ன, அந்த அப்டேட் ஆகாமே இருக்குது. அப்டேட் ஆனா மட்டும்தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க முடியும். இப்ப அடுத்தது என்ன ஒரு அப்டேட் யூடியூப்ல வரப்போகுதுன்னு எனக்கு ஓரளவுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இல்ல வந்துருச்சு அப்படின்னா உடனே தெரிஞ்சுட்டு உடனே நான் வீடியோ போடணும். அப்பதான் வந்து நீங்க பாப்பீங்க. சோ நீங்க என்ன கேட்டகரியோ அதுல அப்டேட் ஆகாம இருக்குது. குக்கிங் சேனலா இருக்கட்டும், இப்ப இன்னைக்கு கிறிஸ்துமஸ், நாளைக்கு கிறிஸ்துமஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் பத்தியே வீடியோ போட்டிருக்கணும். அடுத்த வாரம் நியூ இயர், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அடுத்த வாரம் நியூ இயருக்கு என்ன ரெசிபியோ அதை போட்டிருக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் பொங்கலுக்கு என்ன ரெசிபியோ இப்பவே போட்டு வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வியூஸ் அந்த பொங்கல் சமயத்துல வரையில உங்க வீடியோ ஒரு தூக்கி விட்டு அப்படியே ஒரு வியூஸ் நல்லா வரும். ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கணும். அடுத்து என்னன்னு ஓகேங்களா. அதே மாதிரி யூடியூப்ல உள்ள எல்லா ஆப்ஷனையும் பயன்படுத்தணும். ஐ கார்டு, எண்டு கார்டு, கீவேர்டு, சேனல் கீவேர்டு, செட்டிங், லாங்குவேஜ் செட்டிங், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனையும் பயன்படுத்தணும்.
எந்த ஆப்ஷனையாவது நீங்க பயன்படுத்தாம சும்மாவே கம்யூனிட்டி டேப்பா இருக்கட்டும், ஸ்டோரி டேப்பா இருக்கட்டும், எந்த ஆப்ஷனையாவது பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா உங்க சேனல் growth ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டிரான்ஸ்லேஷன், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், கீவேர்டு, டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக், லொகேஷன், என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அபவுட் பேஜ்ல லிங்க் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, அப்பதான் சேனல் growth ஆகும். சும்மா ஏனோ தானோ வீடியோ அப்லோட் பண்றோம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வாய்ப்புகளே கிடையாது. இன்னும் ஒரு 40 டிப்ஸ், இப்போ இந்த வீடியோல 10 விஷயங்கள் சொல்லியிருக்கேன், 40 விஷயங்கள் இருக்கு. அதுவும் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா வீடியோ எடுத்து போறேன். யூடியூப் பத்தி A to Z நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அதற்கான டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.